இந்த நீட் தேர்வு போடுவதற்கு அவர்களுக்கு உரிமை இல்லை. சட்டத்துக்கு விரோதமா, அரசியல் சட்டத்துக்கு விரோதமாக தான், அரசியல் சட்டத்துக்கு எதிராக தான், முரணாகத்தான் இது நடந்திருக்கிறது என்பதற்கு அடையாளம் ஒன்றே ஒரு சொல்லுகிறேன். இது முதல்ல மாநில யூனியன் லிஸ்ட், இது அதாவது ஒன்றிய பட்டியல். இந்த ஒன்றிய பட்டியல்ல ஒன்றியத்துக்கு எந்தெந்த அதிகாரம், நல்லா கவனிக்கிறது, சிக்கலான ஒரு சின்ன விஷயம். பிறகு நாங்கள் விளக்கமா நீண்ட அறிக்கைகள் எழுதுவோம். அதில் 44வது ஐட்டம் குறிச்சிங்க பத்திரிகையாளர்கள் மற்றதாக இருந்தால் கூட, 44வது யூனியன் லிஸ்ட் என்று சொல்வதில் இன்கார்பரேஷன், ரெகுலேஷன் அண்ட் வைண்டிங் அப் ஆஃப் கார்பரேஷன்ஸ் whether are trading or not with the objects confined to one state, but not including universities. பல்கலைக்கழகங்களை தவிர மீதி இடத்துல ஒழுங்கு பண்ணலாம், சரிப்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கு 44வது ஐட்டமா யூனியன் ஒன்றிய அரசாங்கத்தில் இருக்கு. அதாவது இப்ப மறுபடியும் நீங்கள் படிக்க வேண்டுமானா மீதி நீளமா படிச்சா கொஞ்சம் சட்ட விளக்கங்கள் இருக்கும், கோர்ஸ் மாதிரி போகல, எளிமையா புரியறதுக்காக சொல்றேன். இன்கார்பரேஷன், ரெகுலேஷன் அண்ட் பட் நாட் இன்க்ளூடிங் யூனிவர்சிட்டி. பல்கலைக்கழகங்கள்ல கை வைக்கக்கூடிய, பல்கலைக்கழகங்களுடைய உரிமைகள்ல கை வைக்கக்கூடிய அதிகாரம் ஒன்றிய அரசுக்கு கிடையாது. தேர்வு நடத்துவது, மெடிக்கல் காலேஜுக்கு தேர்வு நடத்துவது யார் என்று சொன்னால் அந்த உரிமை பல்கலைக்கழகங்களுக்கு மட்டும்தான். தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டின்னு சொல்லக்கூடிய அதற்கு மட்டும்தான் அந்த உரிமை உண்டு. அதுதான் அந்த எந்த மற்ற இடங்கள் இருந்தாலும் அங்கதான் மிக முக்கியம். எனவே பல்கலைக்கழகத்தினுடைய உரிமை இது ஒன்றிய பட்டியலிலே இருந்து முதல்ல 44வது ஐட்டம். மாநில பட்டியல்னு பின்னால் இருக்கு பாருங்க. மாநில பட்டியல்ல மற்ற மாற்றங்கள் வந்தாலும் கூட இரண்டாவது அதே சொற்கள். இதுல 44ல என்ன சொற்களை பயன்படுத்தி இருக்கிறார்களோ அதே சொற்கள் 32 ஐட்டம் மாநில பட்டியல்ல. இன்கார்பரேஷன், ரெகுலேஷன் அண்ட் வைண்டிங் ஆஃப் கார்பரேஷன், அதுல என்ன இருந்ததோ அதே வார்த்தை. அதர் தேன் தோஸ் ஸ்பெசிஃபைட் இன் லிஸ்ட் 1, அதர் தேன் தோஸ் ஸ்பெசிஃபைட் லிஸ்ட் 1, அந்த 44ஓட சேர்த்து இந்த கூப்பிட்டு சொல்றாங்க. அண்ட் யூனிவர்சிட்டிஸ், இன்கார்பரேட்டட் ட்ரேடிங் லிட்டரரி என்று சொல்லி, மிக முக்கியமாக அதர் தேன் தோஸ் என்று சொல்லி சொசைட்டிஸ், கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் என்று இதுலேயும் தெளிவாக அதில் இருக்க முடியாது, பல்கலைக்கழகங்கள்ல கை வைக்க முடியாது என்று சொல்றோம். ஆனால் துணிந்து சட்டவிரோதமா யாரோ சொன்னாங்க, அது முகமைன்னு வைக்க முடியாது. இந்த இது மிக முக்கியமா ஏஜென்சி எம்டிஏ என்று சொல்றாங்களோ மெடிக்கல், இந்த மிக முக்கியமா தேர்வு முகமையா நேஷனல் என்டிஏ என்று சொல்லுவது பாருங்க, சட்டவிரோதமான அமைப்பு, சட்டவிரோதம். அதுக்கு அரசியல் சட்டத்துக்கு நேர் விரோதமானது. இந்த செய்தியை திராவிடர் கழகம் முன்னால் நிற்கும் நம்முடைய தோழர்கள் கட்சிகள் எத்தனை பேர் முதல்ல நாங்கள் அப்படித்தான் முதல்ல நீட்டு போட்டு இடஒதுக்கீட்டுல நம்ம எல்லாரும் வெற்றி பெற்றோம். மற்றவர்கள்லாம் உச்ச நீதிமன்றத்துல போட்டாங்க, நாங்க திராவிட கழகம் இங்கேயே போட்டோம். போட்ட உடனே அன்றைக்கு இருந்த தலைமை அவங்க நீதிபதி சொன்னார், நீங்க மாநிலத்துல போய் போடுங்கன்னாங்க. அப்போ எல்லாரும் மற்றும் இங்க வந்தாங்க. அது பிறகு நடந்துதான் பெரிய விளைவு வந்தது. இந்தியா பூரா முதல்வர் எல்லாமே திமுக உட்பட வந்தது. ஆகவே அது மிக முக்கியமானது. எனவே சட்ட போராட்டம் ஒரு பக்கத்தில் தொடரும். அவர் சொன்ன மாதிரி விட்டு போனதல்ல, இது ஒரு நல்ல தொடக்கம். அதுக்கு அடுத்தபடியாக நண்பர்களே, தொடர்ந்து இது மாதிரி பிரச்சாரங்களை செய்து கொண்டிருக்கிற நேரத்துல மிக முக்கியமாக இன்றைக்கு நாங்கள் அடுத்த கட்டத்துல எது வருகிறோம் என்று சொன்னால் நண்பர்களே, மிக முக்கியமாக ஒரு அறிவிப்பு என்னன்னா, திராவிடர் மாணவர்கள், இன்றைக்கு இளைஞர்கள் எல்லா மாணவர்களும் ஒன்றுபட்டிருக்கோம். அது கம்யூனிஸ்ட் கட்சி மாணவர்களா இருக்கலாம், விடுதலை சிறுத்தைகள் மாணவர்களா இருக்கலாம், இந்திய கம்யூனிஸ்டா இருக்கலாம், மார்க்சிஸ்டா இருக்கலாம், திமுக மாணவர்கள் எல்லாரும் ஒரே அளவுக்கு இதுல ஒன்னா இருக்காங்க. எப்படி தலைவர்கள் இருக்காங்களோ இது நாளாக நாளாக விரிவாகும். நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ள இளைஞர்கள் தயாராக இருக்கிறார்கள். மெரினா இன்னமும் காலியாகத்தான் இருக்கு, கடல் ஒண்ணாங்க கொண்டு போகல, ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் பூராமே. மிக முக்கியமாக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இங்க 5 குழுக்களை வருகிற, நாங்கள் ஒன்றும் இந்த சூடு ஆறக்கூடாது, அதுதான் மிக முக்கியம்.
இவன் மேல 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 எப்படி இரும்பு அடிக்கிறதுக்கு மேல மேல அடிச்சுக்கிட்டே இருக்கணுமோ அதே மாதிரி எங்களுடைய போராட்டம் என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதுல எங்களுக்கு வேற வேலையே கிடையாது. அவங்க உள்ள போயிட்டாங்க பார்லிமெண்ட்டுக்குள்ள ஏவுகணைகளா போறாங்க. இவங்க சாதாரணம் அல்ல. அதனால திருமாவை பார்த்தா அவங்களுக்கு அந்த நடுக்கம். அதே மாதிரி ராசாவை பார்த்தா அதோட நடுக்கம். கனிமொழியை பார்த்தா இன்னும் நடுக்கம். காங்கிரஸ் தலைவர்களை பார்த்தாலும் நடுக்கம். இவங்களை ஒட்டு மொத்தமா எல்லாத்தையும் சேர்த்து ராகுல் காந்தி பார்த்துக்கிறாரு. அதுதான் ரொம்ப மிக முக்கியம். ஆகவே ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கிறது. இப்ப அவங்க என்னதான் அவர்கள் வித்தைகள் காட்டினாலும் கூட மக்களுக்கு தெரியக்கூடிய அளவிற்கு இருக்கும்போது மிக முக்கியமாக நீட் தேர்வு ரத்து செய்ய ஒன்றிய அரசை வலியுறுத்தி திராவிடர் கழக இளைஞரணி, திராவிட மாணவர் கழகம் தமிழ்நாடு தலைவர் அளவில் மாபெரும் இருசக்கர வாகன பிரச்சார பரப்புரை பயணம் வருகிற 11ஆம் தேதியிலிருந்து தொடங்கும். 11ஆம் தேதி விட்டுற மாதிரி இல்லை. இன்னைக்கு தேதி வருகிற 11ஆம் தேதியிலிருந்து தொடங்கி 5 குழுக்கள். ஒரு குழு கன்னியாகுமரியிலிருந்து கிராமங்கள் மற்ற இடங்கள்லாம் இருந்து கன்னியாகுமரியிலிருந்து வரும். இன்னொரு குழு ராமநாதபுரத்திலிருந்து தொடங்கி சேலம் வரும். கன்னியாகுமரியிலிருந்து தொடங்கி சேலம் வரும். ராமநாதபுரத்திலிருந்து அடுத்த குழு தொடங்கி வரிசையா எல்லா பகுதிகள், நகரங்கள், கிராமங்கள் பிரச்சாரம் செய்து கொண்டு அது சேலத்துக்கு வந்து சேரணும். புதுச்சேரியிலிருந்து அடுத்த குழு அந்த பகுதிகள்லாம் சேர்ந்து பிரச்சாரம் செய்து கொண்டு சேலத்துக்கு வரும். அடுத்தது 4வது குழு தாராபுரத்திலிருந்து கோவை, தாராபுரம், உடுமலைப்பேட்டை பக்கம் அதிலிருந்து புறப்பட்டு மற்ற இடங்கள்ல வந்து மிக முக்கியமாக சேலத்துக்கு வரும். சென்னையிலிருந்து சேலத்துக்கு குழுக்கள் செல்லும். ஆகவே 5 குழுக்கள் செல்றோம். 15ஆம் தேதி இருசக்கர வாகன பிரச்சாரம். மற்ற அமைப்புகள் வந்து கலந்துக்கிட்டாலும் நாங்க ரொம்ப மகிழ்ச்சியா வரவேற்போம். திராவிட கழகம் தான் செய்யணும்னு அவசியம். எல்லாரும் நாம ஒண்ணுதான். ஒரு உருவம் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் அந்த வாய்ப்பு. ஆகவே கட்டுப்பாடாக, யாருக்கும் தொல்லை இல்லாம, பொது சொத்துக்கு நாசம் இல்லாம, பொது ஒழுங்குக்கு, பொது அமைதிக்கு கேடு இல்லாம அறவழிப்பட்ட முறையில பிரச்சாரம், இந்த துண்டு வெளியீடுகள், வீட்டுக்கு வீடு, கடைக்கு கடை, இது அத்தனையும் பிரச்சாரம் செய்து கொண்டு போவோம். ஜூலை 15 கல்விவள்ளல் காமராசர் அவர்களுடைய அந்த பிறந்த நாள் அன்றைக்கு எல்லா அமைப்புகளும் சேர்ந்து இதே மாதிரி எல்லா தலைவர்கள்ல யார் யாருக்கு வாய்ப்பு இருக்கிறதோ அவர்கள் எத்தனையும் சேர்ந்து சேலம் செயலாற்றும் காலம் என்று சொன்னார் அண்ணா அவர்கள். அது மாதிரி அங்க சேலத்தை சேருவோம். அங்க நாங்க எல்லாரும் சேர்ந்துக்குவோம். மீதி இடத்துலலாம் அவரவர்கள் எங்கெங்க வாய்ப்பு இருக்கிறதோ தலைவர்களையும் கேட்டுக்கொள்ளுகிறேன். அந்தந்த அமைப்புகள் சார்பாக நீங்கள் எல்லோரும் உங்களுடைய பேராதரவு தேவை, பெற்றோர்களுடைய பேராதரவு தேவை, ஊடகத்தினுடைய பேராதரவு தேவை. எனவே இந்த தேவை என்பது எங்களுக்காக அல்ல, உங்களுக்காக, வருங்கால சந்ததிக்காக. நிகழ்கால நம்ம சமூக நீதி இல்லையானால் சமூக நீதி எங்கோ போய்விடும். முதல்ல அன்னைக்கு அழகா சொன்னார் எழுச்சி தமிழர். மண்டல் வந்த உடனே கமண்டலை தூக்கினா. அந்த கமண்டலை காட்டினா. கமண்டல் நடக்கல. இன்னைக்கு கூட மைனாரிட்டி அரசாகத்தான் வந்திருக்கிறது இன்னமும். ஆனா அவதாரம் இப்போ முந்தி வந்தது. முதல்ல சாதாரணமா சேவகர், பிறகு அவதாரமாக ஆகிவிட்டார்கள். நீங்க அவதாரமானாலும், அவதாரம்ங்கிறது மேல இருந்து கீழே வர்றது. அதுதான் அவதாரம். சமஸ்கிருத வார்த்தைக்கு மேலே இருந்து கீழே இறங்குதல்னு எழுதியிருக்காங்க. அவதாரம் மேலே இருந்து கீழே இறங்குதல். இந்த அவதாரங்களையும் மேலே இருந்து கீழே இறங்க வைப்போம். அதுதான் மிக முக்கியம். அதுவரையில போராட்டங்கள் நடக்கும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு